வந்துடுச்சு, குக்கு குக்கு கதை சொல்ல வந்துடுச்சு. சிரிப்போடு சந்தோஷமா நல்ல பழக்கம் கத்துக்கலாம். பறவை விலங்கு நண்பர்களோடு குட்டி குக்கு உலகம் போகலாம். கதை ஆரம்பம் இப்போ தானா, குட்டி குக்கு குக்கு கதை தொடங்குது இப்போ. பறவை குக்கு சொல்றத கேளு, நண்பர்களோட கதை பாரு. குட்டி குக்கு குக்கு கதை தொடங்குது இப்போ. அதே காட்டுக்கரையில ஒரு அமைதியான குளத்துக்கு பக்கத்துல குக்கு இன்னொரு காட்சியை கவனிச்சுச்சு. ஒரு வாத்து அம்மா தன் குட்டிகளோட அன்போட வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அந்த குட்டிகள்ல ஒன்னு மட்டும் மற்ற குட்டிகளை விட கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. மற்ற குட்டிகள் எல்லாம் மஞ்சள் நிறத்துல சின்னதா அழகா இருந்தாங்க. ஆனா இந்த குட்டி கொஞ்சம் வேற மாதிரி வித்தியாசமா இருந்துச்சு. சில குட்டிகள் அத பார்த்து மெதுவா பேசினாங்க. நீ எங்கள மாதிரி இல்லன்னு சொன்னாங்க. அந்த குட்டி தலை குனிஞ்சு அமைதியா நின்னுச்சு. குட்டி, நிறம் முக்கியமில்ல, அழகு வெளியில இல்ல, உள்ள மனசுல தான். அன்பும் கருணையும் நல்ல மனசும் இருந்தா அதுதான் உண்மையான அழகு. அந்த வார்த்தைகள் குட்டியோட சின்ன இதயத்துக்குள்ள ஆழமா போயிடுச்சு. அந்த நாளிலிருந்து மற்ற குட்டிகள் அத விரும்பலனாலும் இந்த குட்டி ஆமலோட அன்போடவே நடந்துச்சு. யாராவது விழுந்தா உதவி பண்ணுச்சு, யாராவது அழுதா அருகே போய் நின்னுச்சு. அவர்கள் என்னை விரும்பினாலும் இல்லைனாலும் நான் நல்லவனாதான் இருப்பேன்னு அந்த குட்டி நினைச்சிச்சு. நாட்கள் கடந்துச்சு, காலங்கள் மாறிச்சு. அந்த குட்டி அன்போடும் நல்ல மனசோடும் வளர ஆரம்பிச்சிச்சு. ஒரு நாள் அந்த குளத்துல தண்ணீருக்குள்ள தன்னோட உருவத்தை அது பார்த்துச்சு. அது ஆச்சரியத்துல மௌனமா நின்னுச்சு. அது இனி ஒரு வாத்துக்குட்டி இல்ல, அது ஒரு அழகான அன்னப்பறவை. அப்போதான் அந்த குட்டிக்கு புரிஞ்சுச்சு, அழகு நேரத்தோட மாறும், ஆனா நல்ல மனசு எப்பவும் அழகுதான். இதையெல்லாம் பார்த்த குக்கு இந்த பாடத்தையும் தன் சின்ன இதயத்துல சேமிச்சுக்கிச்சு. அந்த இரவு ஆந்தை அன்போட சொன்னுச்சு, நிறம் அல்லது வெளித்தோற்றம் யாருடைய மதிப்பையும் தீர்மானிக்காது. அழகு நிலையானது அல்ல, அன்பும் நல்ல மனசும் எப்பவும் அழகுதான். அப்புறம் இந்த கதையும் புத்தகத்துல சேர்ந்துச்சு. இதுதான் இன்றைய குட்டி குக்கு கதை. உங்க நேரத்தை ஒதுக்கி என் கதையை கேட்டதுக்கு குக்குக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி குட்டீஸ். பை.